பொருட்டோ ப்ளூ வெர்டெக்ஸ் சாப்டர் 1 தான் பார்க்க போறோம். ப்ளூ வெர்டெக்ஸ் இன்னும் அனிமியா ரெடி பண்ணல, இன்னும் மாங்காவா தான் இருக்கு. இது எப்படி அனிமியா ரெடி பண்றதுக்கு இன்னும் ஒரு சில வருஷங்கள் ஆகும். ப்ளூ வெர்டெக்ஸ் மாங்காக்குள்ள போறதுக்கு முன்னாடி பொருட்டோ த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல லாஸ்டா என்னாச்சுன்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரியா பார்த்துட்டு போயிடலாம். ரோட் இருக்கான்ல, அவன் ஈடாவையும் அவளோட தம்பி என்ன டீமனையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம கவாக்கியும் பொருட்டோவையும் தேடி நம்ம லீஃப் வில்லேஜுக்குள்ள வரோம். அப்போ நம்ம நருட்டோ பொருட்டோ கவாக்கி 3 பேரும் சேர்ந்து நம்ம கோடு கூட ஃபைட் பண்றாங்க. இந்த ஃபைட்டோட லாஸ்ட்ல வந்து நம்ம பொருட்டோக்குள்ள இருக்கிற மோமோசுக்கி வெளியே வந்து நருட்டோவை கொல்ல ட்ரை பண்றான். அப்ப கவாக்கி அவனோட கர்மாவை ஓபன் பண்ணி நம்ம மோமோசுக்கி கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். பேட்டிலோட லாஸ்ட்ல வந்து கவாக்கி பொருட்டோவை கொன்றுறான். ஆனா பொருட்டோக்குள்ள இருக்கிற மோமோசுக்கி வந்து பொருட்டோவை திரும்பவும் உயிரோட கொண்டு வந்துருவான். ஏன்னா பொருட்டோ செத்தா மோமோசுக்கியும் செத்துருவான். அதனால அவனை திருப்பி உயிரோட கொண்டு வந்துருவான். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பொருட்டோ வந்து 100% ஒஸ்டுசிக்கியா மாறி மோமோசுக்கியோட கண்ட்ரோலுக்கு போற கண்டிஷன்ல தான் நம்ம கவாக்கி பொருட்டோவை கொண்டிருப்போம். அதனால மோமோசுக்கி பொருட்டோவை காப்பாத்துறதுக்காக அவன் சேர்த்து வச்ச மொத்த பவரையும் பொருட்டோவை யூஸ் பண்ணியிருப்பான். இதனால மோமோசுக்கியால பொருட்டோவை கண்ட்ரோல் எடுக்க முடியாம போயிருக்கும். என்னதான் மோமோசுக்கியால பொருட்டோவை கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாது அப்படின்னாலும் நம்ம கவாக்கிக்கு பொருட்டோ உயிரோட இருக்கிறது பிடிக்கல. அதனால என்ன பண்றான், பொருட்டோக்குள்ள மோமோசுக்கி இன்னுமே இருக்கான். அவன் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வெளியே வந்து நம்ம நருட்டோவை கொலை பண்ண ட்ரை பண்ணுவான்னு சொல்லி அவனை கொலை பண்ண ட்ரை பண்றான். இந்த விஷயத்தை ஹினாட்டா கிட்டயும் நருட்டோ கிட்டயும் சொல்றான் கவாக்கி. இதை கேட்ட உடனே ஹினாட்டா கவாக்கி ஒரு அடி விட்டுறான். ஏன்னா பெத்த தாய் முன்னாடியே புள்ளைய கொன்றுவேன் அப்படின்னு கவாக்கி சொன்னனாலதான் நம்ம ஹினாட்டாவை நடிச்சிருப்பா. இதனால கவாக்கி என்ன பண்றான்னா ஹினாட்டாவையும் நருட்டோவையும் ஒரு பேரல் டைமென்ஷன்ல போய் சீல் பண்ணி வச்சிடறான். அந்த டைமென்ஷன்ல அவங்களுக்கு டைமே இல்ல, அவங்களுக்கு வயசும் ஆகாது. ஏன் அவங்க 2 பேரையும் சீல் பண்ணி வைக்கிறானா, இவங்க 2 பேருமே இருந்தா பொருட்டோவை கொலை பண்ண விட மாட்டாங்க அப்படின்றனாலதான் இவங்க 2 பேரையுமே சீல் பண்ணி வச்சிட்டு இருப்பான். இவங்க 2 பேரையுமே சீல் பண்ணிட்டு பொருட்டோவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பான். ஆனா கொலை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம லீஃப் வில்லேஜ் வந்து நருட்டோவோட பையனை கவாக்கி கொலை போறான்னு தெரிஞ்ச உடனே கவாக்கி எல்லாமே தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கவாக்கி என்ன பண்றான்னா ஈடா கிட்ட போய் விஷ் கேட்கறான். ஈடா வந்து ஆல்ரெடி நம்ம கவாக்கி லவ் பண்ணிட்டு இருந்தனால எமோஷன் ஆகி தன்னோட ஆம்னிபொட்டன் பவர் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகிடுது. இதனால என்ன ஆகுதுன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரோட மைண்ட்லயும் கவாக்கி தான் நருட்டோவோட பையன், பொருட்டோ வந்து நருட்டோவால தத்தெடுக்கப்பட்ட பையன் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிடும். கவாக்கி பொருட்டோட இடத்துக்கும் பொருட்டோ கவாக்கியோட இடத்துக்கும் ஷிஃப்ட் ஆயிடுது. லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா பொருட்டோ நருட்டோவோட பையனான கவாக்கியை கொலை பண்ண ட்ரை பண்றான்னு பொருட்டோவை கொலை பண்ண கிளம்புறாங்க. இந்த ஆம்னிபொட்டன் பவர் வந்து 2 பேருக்கு மட்டும் ஒர்க் ஆயிருக்காது. அது நம்ம சரடாவுக்கும் அந்த கிளாஸ் லீடர் இருக்கணும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் ஒர்க் ஆகிருக்காது. சரடாக்கு லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க பொருட்டோவை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம சாசுகே கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறான். ஆனா சாசுகேவும் பொருட்டோவை கொலை பண்ண தான் கிளம்பிட்டு இருப்பான். ஏன்னா தன்னோட ஃப்ரெண்டோட பையனை கொலை பண்ண ட்ரை பண்றான் அப்படின்றனால சாரடா போய் நம்ம சாசுகே கிட்ட எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுவான். ஆனா சாசுகே கேட்கவே மாட்டான். சாரடா கடைசியில ரொம்பவே எமோஷன் ஆகி மாங்கிக்யூ சரிங்க அவேக்கன் பண்ணி சாசுகே கிட்ட ஹெல்ப் கேட்பா. இதனால சாசுகேவும் நம்ம சாரடாக்கு ஹெல்ப் பண்றத ஒத்துக்குவான். ஆனா சாசுகே பொருட்டோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிளம்பி போறான். இது இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போதே கவாக்கி தான் நருட்டோவோட பையன் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இதனால கவாக்கி ஈஸியாவே நம்ம சிக்காமாரு கிட்ட போய் பொருட்டோ எங்க அப்பா நருட்டோவை கொன்னுட்டு லீஃப் வில்லேஜ் விட்டு தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிடுறான். அதனால மொத்த லீஃப் வில்லேஜும் நம்ம பொருட்டோவை தேடி கிளம்புது. சாசுகேக்கு பொருட்டோவை பார்த்த உடனே சாசுகேக்கே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா மோமோசுக்கி வந்து கவாக்கிக்குள்ள தான் இருக்கணும், எப்படி பொருட்டோக்குள்ள இருக்கான் அப்படின்னு. அதனால என்ன பண்றான்னா லீஃப் வில்லேஜ் விட்டு பொருட்டோவை கூட்டிட்டு தப்பிச்சு போயிடுறான் சாசுகே. தப்பிச்சு போகும்போது பொருட்டோவை வந்து ஈடா மீட் பண்ணி நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பும் கேட்பா. ஆனா பொருட்டோ ஈடா கிட்ட பெருந்தன்மை என்ன சொல்லுவானா, உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல, இதெல்லாம் பண்றது வந்து கவாக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஈடா என்ன சொல்லுவானா, நடந்ததை வந்து என்னால திரும்பி மாத்த முடியாது, ஆனா என்னால உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், நீ எங்க இருக்க அப்படின்றது வந்து நான் யாருக்கிட்டயுமே இனிமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து பொருட்டோ கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் தான் பொருட்டோ ப்ளூ வெர்டெக்ஸ் மாங்காவே ஸ்டார்ட் ஆகுது. பொருட்டோ லீஃப் வில்லேஜ் விட்டு போனதுக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு லீஃப் வில்லேஜே காட்டுறாங்க. புதுசா வேற ஏதோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போறா. எங்கன்னு பார்த்தா ஹொக்காகே ஆபீஸுக்கு தான் போறா. போன உடனே நம்ம சாரடா கத்த ஆரம்பிக்கிறா. நான் சொல்றது ஏன் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, பொருட்டோ ரொம்ப நல்லவன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. யாருக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம சிக்காமாரு கிட்ட தான். சிக்காமாரு தான் இப்போ ஹொக்காகே பொசிஷன்ல இருக்காரு. அவருக்கு அசிஸ்டன்ட் நம்ம கொனகாமாரும் இருக்காரு பக்கத்துலயே. சிக்காமாரு என்ன சொல்றான்னா, சாரடா நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, பொருட்டோ வந்து ஒரு துரோகி, அவளுக்கு நம்ம எவ்வளவோ ஃப்ரீடம் கொடுத்தோம், ஆனா அவன் இதை யூஸ் பண்ணிக்காம நம்ம நருட்டோவையும் கொண்டுட்டான், இப்போ கவாக்கியும் கொலை ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவான். அதுக்கு சாரடா பொருட்டோ ரொம்ப நல்லவன், அவன் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டான், அவன் நருட்டோவையும் கொண்டிருக்க மாட்டான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம கொனகாமாரு என்ன சொல்றாரு, அவன் எந்த தப்புமே பண்ணலன்னா அவன் ஏன் தப்பிச்சு போகணும், அவன் நம்ம லீஃப் வில்லேஜுக்குள்ளே இருந்திருக்கலாமே சொல்றா. சாரடா என்ன சொல்றான்னா, அதுக்கு அவனை கொல்றதுக்காக நீங்க ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் எப்படி அவன் லீஃப் வில்லேஜுக்குள்ளே இருப்பான், அவனை கொல்றதுக்காக ஆர்டர் கொடுத்திருந்தா அவன் தப்பிச்சு போக தான் ட்ரை பண்ணுவான், தயவு செஞ்சு அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிருங்க அப்படின்னு திருப்பி கேட்பான். அதுக்கு சிக்காமாரு, நான் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணாலும் நம்ம ஊர் மக்கள் எல்லாம் அவனை ஏத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் துரோகி வந்து நம்ம கவாக்கியை கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான், இனிமே அந்த துரோகியை பத்தி இங்க பேசுறது கடைசி தடவையா இருக்கட்டும் சாரடாவை எச்சரிக்கை பண்ணி அனுப்பிவிட ட்ரை பண்றான். ஆனா சாரடா வந்து நம்ம சிக்காமாருவே கத்தி விட்டுறா. பக்கத்துல இருந்த கொனகாமாரு, நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுதா, லார்ட் 8th ஹொக்காகே சிக்காமாரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, சரியா பேசுன்னு சாரடாக்கு வார்னிங் கொடுக்குறான். அதுக்கு சிக்காமாரு என்ன சொல்றான்னா, இருக்கட்டும் பரவாயில்ல விடு கொனகாமாருன்னு சொல்லிட்டு சாரடாவை பார்த்து, நீ இனிமே இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ கடைசி வரைக்கும் கெனினா மட்டும் தான் இருப்ப, உன்னால ஹொக்காகேவா மாற முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு சாரடா என்ன சொல்றான்னா, நான் ஏன் ஹொக்காகே ஆக முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க, எங்க அப்பாவும் பொருட்டோ மாதிரி ஒரு துரோகி, அதனால தானே அப்படின்னு கேட்கறான். சாசுகேவாலும் நீ ஹொக்காகேவா ஆக முடியாதுன்னு நாங்க சொல்லல, உன்னோட நடவடிக்கையில தான் நீ ஹொக்காகேவா மாறுறதும்
மாறாதும் இருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்னா லார்ட் 7th தான் எங்க அப்பாவை துரோகியா இருக்கும்போது மறுபடியும் திருத்தி கூட்டிட்டு வந்தாரு. அவரும் கெனின்ல இருந்து தான் ஹொகாகேவா மாறினாரு. அவர் தான் எங்க முன்னோடி, அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், நீங்க ஒன்றும் எங்களோட இன்ஸ்பிரேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அதுக்கப்புறமா நருட்டோவையும் ஹினாட்டாவையும் கவாக்கியோட டைமென்ஷன்ல காட்டுறாங்க. யாரோ ஒருத்தன் அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். யாரான்னு பார்த்தா நமக்கு இருக்கு பையன் கவாக்கி. சில மாதிரி இருக்கிற நம்ம நருட்டோ கிட்ட கவாக்கி என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, பொருட்டோவை நான் கொல்ற வரைக்கும் உங்களை வெளியவே விட மாட்டேன், நீங்க இங்க தான் இருந்தாகணும், ஏன்னா பொருட்டோவால உங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி லீஃப் வில்லேஜ்லயே காட்டுறாங்க. சாரடா அங்கிருந்து கிளம்பி யாருக்கிட்டே பேசிக்கிட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்கா. யாரான்னு பார்த்தா அட நம்ம சுமீர் கிளாஸ் லீடர். 3 வருஷத்துல ஆளு ரொம்பவே வளர்ந்து ஆளு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ கண்டென்ட் சேஞ்ச் ஆகுது, கண்டென்ட்குள்ளே போய் சுமீர் சாரடா பத்தி என்ன கேட்கறானா, நீ திரும்பவும் அந்த விஷயத்தை பத்தி நம்ம சீக்கிரமா இருக்கட்டும் சொல்லி பத்தியான்னு கேட்கறா. அதுக்கு நம்ம சாரடா அவங்க நான் சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றானா, ஆம்னிபொட்டன்டால எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம சிக்காமாரோ சொல்லி எந்த குத்தமும் இல்ல, இப்போதைக்கு கவாக்கி தான் நருட்டோ உசுமாக்கியோட பையன், கவாக்கி உசுமாக்கி, பொருட்டோ தான் ஒரு துரோகி, அவன் தான் அவுட் சைடர் அப்படின்னு எல்லாரும் மனசுலயுமே இருக்கு. ஆம்னிபொட்டன்டால நம்ம பொருட்டோ வந்து அவுட் சைடரா மாறிட்டான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டே வர. ஆம்னிபொட்டன்ட் எல்லாரும் மனசுமே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாருமே ஆம்னிபொட்டன்டால பிரெயின் வாஷ் ஆயிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சாரடாவும் சொல்லிட்டே வரா. சாரடாவும் சுமீரேவும் பேசிக்கிட்டே நம்ம எய்டாவும் டீமனும் இருக்கிற இடத்துக்கு வராங்க. டீமன் சாரடா பேசிக்கிட்டு வந்ததை பார்த்தோன்னே, நீங்க இன்னுமா பொருட்டோவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்னதான் மத்தவங்களுக்கு எடுத்து சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, என்னோட சாம் மாதிரி இந்த ஆம்னிபொட்டன்ஸ் அப்படின்னு சொல்றா. இந்த சாம்னா என்னன்னா, ஈடோவை பாக்குற எல்லாருமே ஒரு சாம்ல மாட்டிக்குவாங்க. அதாவது நம்ம ஈடோவை பாக்குற எல்லாருமே பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே நம்ம ஈடோ மேல ஒரு லவ் வந்துடும். இப்பதான் என்னோட பவர்ஸ்ல பாதியை நான் கண்ட்ரோல் பண்ணவே கத்துக்கிட்டு இருக்கேன், முக்கியமா என்னோட ஆம்னிபொட்டன்ட். அதுக்கு நம்ம சாரடா என்ன சொல்றான்னா, எப்படியாவது பொருட்டோவை காப்பாத்தியே தீரணும், பொருட்டோ ரொம்ப நல்லவன், உங்களுக்கு புதுசா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்னு ஈடோவை பத்தி கேட்கறா. ஈடாவும் இந்த ஆம்னிபொட்டன்ட் உருவாக்குனது டுன்சு இட்சுசுகி ஒட்சுசுகி தான். இந்த பவர் எப்படி இருக்கும், நம்ம ஆசைப்படுறத ரியாலிட்டியில கொண்டு வந்துடலாம். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே கவாக்கியோட ஆசை, கவாக்கியோட ஆசை தான் ஆம்னிபொட்டன்ட்ல நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இதனாலதான் இப்ப பொருட்டோ தான் கவாக்கி, கவாக்கி தான் பொருட்டோ அப்படின்னு எல்லாரும் மனசுலயுமே சேஞ்ச் ஆயிருச்சு. இதை பொறுத்த வரைக்கும் பொருட்டோ தான் கவாக்கி, கவாக்கி தான் பொருட்டோன்னு சொல்லி முடிக்கிறா. சாரடா சேஞ்ச் பண்றதுக்கு எப்படியாவது ஒரு வழி இருக்கும், அந்த வழி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறா. இல்ல எனக்கு தெரியாது, இப்ப எல்லாருமே ஆம்னிபொட்டன்டால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. இப்போ இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, என்னோட ஆம்னிபொட்டன்ட் வந்து உங்க 2 பேர்கிட்ட மட்டும் தான் ஒர்க்கே ஆகல, அது எதனால எனக்கு சுத்தமா புரியல அப்படின்றா. அதுக்கு சாரடா இப்ப அதனால என்ன ஏடா, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே, உங்க 2 பேர்கிட்ட மட்டும் தான் என்னோட ஆம்னிபொட்டன்ஸ் ஒர்க் ஆகல, ஒர்க் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க ஒன்னும் ஒட்சுசுக்கியும் கிடையாது அப்படிங்கறா. அப்புறம் ஏன் உங்க 2 பேர்கிட்ட மட்டும் என்னோட ஆம்னிபொட்டன்ட் ஒர்க் ஆகல? உடனே டேமன் வந்து சாரடாவையும் சுமீராவையும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஈடா என்னோட ஆம்னிபொட்டன்ட் சாமும் ஒட்சுசுக்கி கிட்ட மட்டும் வேலை செய்யாது, டீமன் கிட்டயும் வேலை செய்யாது, ஏன்னா டீமனுக்குள்ள என்னோட ரத்தம் இருக்கு. ஆனா உங்ககிட்ட எப்படி வேலை செய்யாம போச்சுன்னு தான் தெரியல, ஒருவேளை நீங்களும் என்னோட சாம்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு கேட்கறா. இதுக்கு நம்ம சாரடாவுக்கும் சுமீராவுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பதான் சாரடாவுக்கும் சுமீராவுக்கும் ஞாபகம் வருது நம்ம சிக்கமாரு சொன்னது. 2 பேர் மேலேயுமே ஈடாவோட சாம் ஒர்க் ஆகல அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே கூடாது, முக்கியமா டீமனுக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்லியிருப்பான். ஈடாவோட சாம் உங்க 2 பேருமே ஒர்க் ஆகலன்னு டீமனுக்கு தெரிஞ்சா அவனுக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சிடும், உங்க 2 பேராலையுமே ஈடாவை கொல்ல முடியும் அப்படின்றது. அவனோட அக்காவோட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்துன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் உடனே உங்க 2 பேரையும் கொல்றதுக்கு யோசிக்கவே மாட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் இல்ல அப்படின்னு சிக்கமாரு ஒருத்தர் வான் பண்ணியிருப்பான். அது சுமீரேவுக்கு ஞாபகம் வர உடனே ஈடாவை பார்த்து, நானும் சாரடாவும் எங்களோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஈடாவோட சாம்ல இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்றான். சுமீரே சொல்ற பொய்யெல்லாம் கேட்டு நம்ம சாரடாக்கு ஒரு செகண்ட் அல்லே விட்டு இருக்கோம். ஈடா உடனே ஆமா நானும் அதை தான் எதிர்பார்த்தேன், என்னோட சாம்ல இருந்து உங்களால யாராலும் தப்பிக்க முடியாது இருக்கும்போது டேமன் வந்து இவங்க 2 பேருமே ஒரு மாறி பார்ப்பான். டேமன் பாக்குறத பார்த்து இவங்க 2 பேருக்குமே அல்லு விட்டுரும். இது முடிஞ்ச உடனே நம்ம கவாக்கி தான் திரும்பவும் காட்டுறாங்க. கவாக்கி பின்னாடியே நம்ம பாம்பாட்டி மிக்சுசுக்கி நிக்கிறான். கவாக்கியை பார்த்து நீ கொல்லணும்னு நினைக்கிறவனை மட்டும் விட்டுறாத, அப்படி விட்டுட்டீங்கன்னா உன்னால சரியா மூச்சு கூட விட முடியாது. ஒருடகிட்டயுமே உன்ன மாதிரி ஒட்சுசுக்கி பவரும் இருக்கு, அவங்க டீமே கர்மாவும் இருக்கு, அந்த பவரை வச்சு அவனோட சக்கராவை அவன் ஈஸியாவே எரேஸ் பண்ணிட்டான், அவன் இப்ப கூட உன்னை கொலை பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். கவாக்கி உடனே அவன் திரும்பவும் லீஃப் வில்லேஜுக்குள்ளேயே வந்தா அவனை ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியும், சென்சரி நிஞ்சாவால கண்டுபிடிக்க முடியலனாலும் அவனை என்னால ஈஸியா சென்ஸ் பண்ண முடியும், அவனால என் கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பிக்க முடியாது அப்படின்றான். நம்ம மிட்சுக்கி என்ன சொல்றான்னா, நான் எப்பயுமே உன்னை பாதுகாப்பேன், பொருட்டோ மட்டும் உன்னை கொல்ல வந்தானா அந்த பொருட்டோவை நான் என் கையால நானே கொன்றுவேன் அப்படின்றான். கவாக்கி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதான் மிட்சுக்கி, ஆனா அவன் இன்னும் நம்ம கண்ணுல மாட்டாம இருக்கிறதா எனக்கு ரொம்பவே வலிக்குது. இப்பதான் கவாக்கிக்கு புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, வில்லேஜுக்கு வெளியே கோடோட கிளாமார்க்ஸ் இருக்குன்னு. உடனே நம்ம கவாக்கி பறக்க ஆரம்பிச்சிருவான். உடனே கவாக்கி கிளாமார்க்ஸ் இருக்கிற லொகேஷன் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு காதுல பறந்து போக ஆரம்பிச்சிடறான். கவாக்கி அந்த இடத்துக்கு பறந்து போறதை பார்த்தவனே நம்ம மிட்சுக்கி, சூரியன் எப்படி நிலாவுக்கு வெளிச்சம் தருதோ அது மாதிரி தான் நீ எனக்கு வெளிச்சம் தர கவாக்கி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா நம்ம ஹீமாவாரியும் தான் காட்டுறாங்க. ஹீமாவாரியும் வளர்ந்து ஒரு பெரிய பொண்ணா இருக்கா. ஹீமாவாரியும் சோச்சோவும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீமாவாரி என்ன பண்றான்னா, யாரில் பறந்து வந்து சோச்சோ மேல சுரிக்கனா வீச ஆரம்பிக்கிறா. சோச்சோ உடனே காத்தையெல்லாம் உள்ள உறிஞ்சு அதை வெளியே விட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறா. காத்த உள்ள உரியும் போது பார்க்கும்போது நம்ம சோச்சோ பலூன் மாதிரியே இருப்பா. சோச்சோ என்ன பண்ணுவானா, உடனே பால் மாதிரி உருண்டு நம்ம ஹீமாவாரி அட்டாக் பண்ண வருவா. ஹீமாவாரி ஏர்ல இருக்கிறனால தப்பிக்க முடியாது. ஹீமாவாரி அட்டாக் பண்ணாம ஹீமாவாரியை பிடிச்சுக்குவா சோச்சோ. ஏன்னா அவங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருந்தது ட்ரைனிங் தானே, அட்டாக் பண்ண வேணான்னு விட்டுருப்பா. அப்பதான் அந்த இடத்துக்கு 2 பேர் வராங்க. வந்தவனே நம்ம ஹீமாவாரியை பார்த்து நீ ஜம்ப் பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றானுங்க. யாரான்னு பார்த்தா சிக்கடாயும் யூனாச்சின்னு தான் வந்திருப்பாங்க. உடனே ஹீமாவாரியை பார்த்து உன்னோட அட்டாக் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு, நீ ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ற, நீ கவாக்கியோட சிஸ்டரா இருக்கிறது தகுதியானவதான் சொல்லிட்டு இருக்கானுங்க. யூனாச்சினும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீமாவாரியை பார்த்து பாராட்ட ஆரம்பிக்கிறான். சோச்சோவும் உன்னோட கிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். யூனாச்சின் என்ன கேட்கறானா, ஹீமாவாரியை பார்த்து நீ ஏன் திடீர்னு
திடீர்னு ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறேன். ஹீமாவரியும் எல்லாரையும் பார்த்து நான் இப்போ மட்டும் உங்ககிட்ட இதை சொன்னேன்னா நீங்க எல்லாரும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு தான் நினைப்பீங்க. ஏன்னா எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னே தெரியல, நான் பொருட்டோவை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்பா. அதை கேட்டவொடனே அங்க இருந்தவங்க எல்லாம் சாக்காயிடுறாங்க. நம்ம ஈனோச்சுன்னு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா ஹீமாவரி அப்படின்னு கேட்கறான். ஹீமாவரியும் இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, அவருக்கு என்னமோ தெரியல, நான் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, அவரோட முகம் எனக்கு மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குன்னு சொல்றான். ஹீமாவரி அவங்க அப்பாவை கொண்ட துரோகின்னு சொல்றான். ஹீமாவரி அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்க அப்பாவை அவர் கொண்டிருக்க மாட்டாரு, எங்க அப்பாவை காப்பாத்த தான் ட்ரை பண்ணாரு, ஆல்ரெடி ஒரு தடவை எங்க அப்பாவை காப்பாத்தியும் இருக்காரு, அவரோட உயிரை கூட மதிக்காம எங்க அப்பாவை ஒரு தடவை காப்பாத்தி இருக்காரு அப்படிங்கிற. அவரு ரொம்ப நல்லவர், இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஒருவேளை அவர் மட்டும் எங்க அப்பாவை கொல்லணும்னா பொருட்டோ இப்ப கண்டிப்பா ஆபத்துல இருக்காரு, எங்க அப்பா உயிரோட தான் இருக்காரு, அதை என்னால உணர முடியுதுன்னு சொல்றான். ஹீமாவரி சொல்றதை கேட்டவுடனே அங்க இருந்தவங்க எல்லாம் சாக்குல தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கவாக்கி தான் காட்டுறாங்க. கவாக்கி என்ன பண்றான், லீஃப் வில்லேஜுக்கு வெளியே இருந்த கிளாமார்க்ஸ் எல்லாமே சின்னது பண்ணிட்டு இருக்கான். அப்ப கவாக்கி கூட இருந்த 2 பேர் வீணா போன கோடு ஏன் நம்ம லீஃப் வில்லேஜை டார்கெட் பண்றோம்னு தெரியல, பொருட்டோவும் அவனுக்கு எதிரி தானே, பொருட்டோவை துரத்தி போய் கொல்ல வேண்டியது தானே, கோடு கிட்ட வேற ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் வேற இருக்காங்களான்னு பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தான் கவாக்கி ஒன்னு நோட் பண்றான். ஒருத்தன் சட்டையை பிடிச்சி இழுக்கிறான். என்னடான்னு பார்த்தா கோடுக்கு இருக்கனோட கிளாமார்க் இருக்குது. உடனே கவாக்கி அந்த கிளாமார்க்க சின்னதை பண்ணிட்டு நம்ம சிக்காமாரோவுக்கும் இன்ஃபார்ம் பண்றான். ஒரு மனுஷன் மேல கோடோட கிளாமார்க் இருக்கு, அதே மாதிரி வேற யார் மாதிரியா இருக்கான்னு செக் பண்ணவும் சொல்றான். சீக்கிரமா கவாக்கியும் அந்த கிளாமார்க் யார் யார் மேல எல்லாம் இருக்குன்னு செக் பண்ணி அதை குட்டியாக்கியே ஆகணும். இருக்கு பையன் கோடு திடீர்னு என்ன நினைக்கிறானே தெரியலையே அப்படின்னு சிக்காமாரு யோசிக்கும் போது உடனே நம்ம எல்லார் மேலேயும் இருக்கிற கிளாமார்க் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான் கவாக்கி. அப்ப வில்லேஜுக்குள்ள இருந்த ஒருத்தனோட கழுத்துல இருந்து ஏதோ ஒன்று ஜொயின்னு வெளியே வரும். என்னடான்னு பார்த்தா ஒரு மிருகம் மாதிரி இருக்கு. அந்த மிருகத்து மேல கோடோட கிளாமார்க்கும் பெருசாவே இருக்கு. லீஃப் வில்லேஜோட சென்சரி டீமுக்கும் ஏதோ ஒரு மிருகம் உள்ள வந்திருக்குன்னு தெரிஞ்சிருது. அந்த மிருகத்தை பார்த்தா லீஃப் வில்லேஜுக்குள்ள இருக்க எல்லாமே புரட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. வில்லேஜோட போலீஸ் தடுக்க வந்தா அவங்களையும் தூக்கி போட்டு தூர்வாரிக்கிட்டு இருக்கு. உனகமாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. உடனே சிக்காமாரு கிட்ட ஏதோ ஒண்ணு உள்ள வந்திருக்கு. நிறைய இடத்துல ஒரே மாதிரி அட்டாக்கும் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஏதாவது சின்னபி இருந்தா அந்த இடத்துக்கு உடனே அனுப்பி வைங்க, அந்த மிருகத்தை உடனே அட்டாக் பண்ண சொல்லுங்க அப்படின்றான். மக்களை உடனே எவாக்குவேஷன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கத்துறான். சொன்ன உடனே சிக்காமாரு யோசிக்கிறான், எதுக்காக இப்ப எங்க லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ற கோட் அப்படின்னு யோசிக்கிறான். ஒரு மிருகம் ஒரு பொண்ணை அட்டாக் பண்ண போக திடீர்னு நம்ம கவாக்கி உள்ள இறங்கி அந்த மிருகத்தை அடிச்சு போட்டுறான். ஜஸ்ட் மிஸ்ல அந்த பொண்ணை காப்பாத்திட்டு சினோபிக்கு ஒரு ஆர்டர் வந்து அதை ஃபாலோ பண்ணு, உடனே இந்த இடத்துல இருந்து போயிரு அப்படின்னு சொல்றான். ஒரு இடத்துல இன்னொரு மிருகத்தை ஒருத்தங்க ஒரே கிக்ல பறக்க விடுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம சாரடா. இந்த மிருகத்து மேல கோடோட கிளாமார்க்ஸ் இருக்கு, இதுங்கெல்லாம் என்னதுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மிருகத்துக்குள்ள இருந்து இன்னொரு மிருகம் வெளியே வருது. அதுக்கப்புறம் பார்த்தா எவனோ ஒருத்தன் உள்ள இருந்து டெரரா வெளியே வர்றான். யாரான்னு பார்த்தா நம்ம கிறுக்கு பையன் கோடு. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குல்ல சாரடா உச்சிகா, அந்த பொருட்டோ எங்க இருக்கா? பொருட்டோ இங்க இல்ல, பொருட்டோ லீஃப் வில்லேஜ் விட்டு வெளியே போய் 3 வருஷம் ஆகுதுன்னு சொல்றா. அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் பொருட்டோவை தேட ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. அவனை தேடி தேடி நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். அவன் என் கண்ணுல சிக்கவே மாட்டேங்கிறான். அப்படிங்கும்போது நம்ம சாரடா என்ன சொல்றான்னா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அவன் இங்க இல்ல, நீ வேணா வேற எங்கேயா தேடி பாருன்னு சொல்றா. என்ன மன்னிச்சிரு, நான் இப்ப பொருட்டோவை தேடுறதை விட்டுட்டேன், அதுக்காக தான் லீஃப் வில்லேஜுக்குள்ளேயே வந்திருக்கேன்னு சொல்லி முடிப்பான். நம்ம சாரடாவை சுத்தி போட்டுருதுங்க அந்த மிருகங்க. நீ கண்டிப்பா இப்ப பொருட்டோவை கூப்பிட்டே ஆகணும், ஏன்னா நீ கூப்பிட்டா பொருட்டோ வருவான். அவன் ஃப்ரெண்ட் ஆபத்துல இருக்கும்போது பொருட்டோ தனியா விட மாட்டான். நீ வழியில கத்துறத பார்த்தவனே பொருட்டோ வருவான் பாரு. திடீர்னு பார்த்தா நம்ம மின்னாட்டோட ஸ்டைல மாசம் ஒரு என்ட்ரி, தலையன் பொருட்டோ கோடோட மூஞ்சு மேல கால வச்சு இறங்குறான். சாரடாவை கொலை மாசம் ஒரு பார்வை பாப்பா பாருங்க. சாரடாலாம் பொருட்டோவை பார்த்தவனே இது பொருட்டோ தானே சாக்குல நிப்பா. பொருட்டோ கோட பார்த்து இந்த மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் உனக்கு மட்டும் தான் தோணுல, பொண்ணுங்க கிட்ட இருந்து தள்ளி ஏறு, அதுவும் குறிப்பா சாரடா கிட்ட இருந்து தள்ளியே ஏறு, இல்லைன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்னு மிரட்டுறான். கோடு நம்ம பொருட்டோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா பொருட்டோ ஈஸியா கோடோட அட்டாக்ல இருந்து கவாக்கியும் பொருட்டோ உள்ள வந்ததை சென்ஸ் பண்ணி இருந்திருப்பான். சென்சரி டீம் புதுசா ஏதோ ஒரு சக்கரா உள்ள வந்திருக்கு, அது கண்டிப்பா பொருட்டோவா தான் இருக்கணும், அது பொருட்டோ தான் அப்படின்னு சொல்றானுங்க. பொருட்டோ வந்தவனே கோடுக்கு மேல தான் இருக்கான்னு சொல்றானுங்க. அதே சமயம் எய்டாவுக்கும் பொருட்டோ உள்ள வந்தது தெரிஞ்ச போது இதே மாதிரி சுமிரேவுக்கு தெரிஞ்சிருது. உடனே சிக்காமாரு என்ன சொல்றான்னா, சண்டை போடுற எல்லாருமே கவனமா இருங்க, எல்லாரோட கவனமும் கோடு மேலேயும் கோடோட கிளாமார்க்ஸ் மேலேயும் தான் இருக்கணும்னு சொல்றான். அதே சமயம் பொருட்டோ மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, 2 பேரும் எதுக்காக லீவ் வில்லேஜுக்குள்ள இப்ப வந்திருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிங்க அப்படின்றான். நம்ம பொருட்டோவை பார்த்தா சாசுகேவோட கோட்டை போட்டுக்கிட்டு சாசுகேவோட கத்தியை கையில் வச்சுட்டு இன்னொரு சாசுகே மாதிரியே தெரியுறான். கவாக்கியும் பொருட்டோவை பார்த்து நீ திரும்ப உள்ள வந்துட்ட பொருட்டோ அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோடு முடியுது. நாங்க எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த பார்ட் நாங்க போடலாமா வேணாமான்றது உங்க கையில தான் இருக்கு. பொருட்டோவை பிடிக்கிறவங்க பொருட்டோன்னு, கவாக்கியை பிடிக்கிறவங்க கவாக்கியோன்னு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. யாருக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்கீங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்து வர எல்லா சாப்டரையுமே அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.